சட்டப்பேரவையிலிருந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். ஆவலோடு குறிப்பாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவலோடு காத்திருந்த சூழ்நிலையில் அது நடத்த முடியாத நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவு வந்த காரணத்தால் தடைபட்டு போயிருக்கிறது. இதே நிலை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2009 வந்தது உண்மை. அப்படி வந்த நேரத்தில் அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏறக்குறைய 77 நிபந்தனைகளை கொண்டு அதை நடத்துவதற்கான வழிமுறையை கையாண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் அது நடந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த விதிமுறைகளை எல்லாம் நிபந்தனைகளை எல்லாம் முறையாக பின்பற்றாத காரணத்தால் மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த கால ஆட்சி உருவாக்கிவிட்டது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசோடு மாநில அரசு முறையான அழுத்தத்தை கொடுத்து அதை நடத்துவதற்கான முயற்சிகளை இதுவரையில் அதிமுக ஆட்சி ஈடுபடவில்லை. எனவே இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். ஒரு அவசர சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்க நாங்கள் முயற்சித்த போது சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தராத காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.